कपिकटकधुरिणः कर्मुकन्यस्तबाणः क्षपितदितिजसैन्यः क्षत्रियेष्वग्रगण्यः जलधिरचितसेतुः जानकीतोषहेतुः पथिपथिगुणसान्द्रः पातु मां रामचन्द्रः तपस्वाध्यायशुश्रूषा कृष्णपूजारतं मुनिं विश्वेशमिष्टदं वन्दे परिव्राट् चक्रवर्तिनं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम. பேஜாவர மடத்தோட யூடியூப் பேஜில் நம்ம ஒரு வருஷத்துக்கும் மேலே நிறைய லாங்குவேஜஸில் உபன்யாசம் நடந்துகிட்ருக்கு, பார்த்துட்ருக்கோம். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளமில் கூட, இங்கிலீஷில். தமிழில் உபன்யாசம் நடந்துகிட்டே இருந்தது. நடுவில் ஒரு சின்ன பிரேக்கு, வேறு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுனால இப்போ மறுபடியும் தமிழில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. உபன்யாசத்தில் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் நிறைய உபன்யாசம் நடக்கும்போது சில ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கும். எல்லா உபன்யாசமும் நமக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும்போது அவ்வளவும் முழுசாக டக்குன்னு கவனிக்க முடியறதில்ல. சில சின்ன சின்ன ஷார்ட்டாக இருக்கிற விஷயங்களை கூட ஒரு அந்த லென்த்து இல்லாமல், அப்போ அந்த மாதிரி டைம் எடுத்து சின்ன சின்ன டைம்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கிற விஷயத்தை கூட நீங்கள் உபன்யாசமாக சின்னதாக அது எடுத்து போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேரோட கமெண்ட்ஸ்க்காக 5 நிமிஷம், 3 நிமிஷம், 2 நிமிஷம், இல்லை 10 நிமிஷம், 15 நிமிஷம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியான கிளிப்ஸை கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சில விஷயங்களை அப்படி இப்போ முன்னெடுத்திருக்கோம். இப்போது தனுர் மாதம் நடந்துகிட்ருக்கு, மார்கழி மாதம். ரொம்ப விசேஷம் என்னென்னா, பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான மாதம் இந்த மாதங்கிறது. 12 தனுர் மாதம், மார்கழி தனுர் மாதம்னு ஏன் பேர் அப்படின்னா, சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியை நம்ம மாதமாக எடுத்துக்கக்கூடிய கணக்கு. 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுர் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு பேர் தனுர் மாதம். தமிழில் நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தனுர் மாதத்தில் காலம்பரை சீக்கிரம் எழுந்திருச்சு நம்ம பூஜையெல்லாம் செய்யணும். ஆச்சார அனுஷ்டானங்கள், நம்ம ஜப தபம் பூஜைகளெல்லாம் நம்ம எப்போ செய்யணும்னு கேட்டால் சூரியோதயத்துக்கு முன்னாடியே நம்ம சுவாமி பூஜை எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு. இந்த தனுர் மாதத்தில் முக்கியமான 3 விதி. 1, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம சுவாமி பூஜையும் நம்ம ஆச்சார அனுஷ்டானங்களையும் முடிச்சிடணும். 2வதாக முத்கான்னம், பொங்கல், ஹுக்கி நைவேத்தியம் ரொம்ப முக்கியமானது அது. 3வதாக சூரிய உதயம் ஆனப்புறம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் பாரணை, தீர்த்த பிரசாதம், சாப்பாடு, இதுவும் கூட முக்கியமானது. இந்த 3 விஷயமும் தனுர் மாதத்தில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது இது அப்படின்னு. இந்த தனுர் மாதத்தில் என்ன விசேஷம், ஏன் இந்த தனுர் மாதத்துக்கு மட்டும் அப்படின்னு கேட்டால், தனுர் மாதத்தில் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய பூஜை, இந்த ஒரு நாள் செய்யக்கூடிய பூஜைக்கு எவ்வளவு பலன் அப்படின்னு கேட்டால், 1000 வருடம் பகவானை பூஜை பண்ணால் என்ன பலனோ அந்த பலன் தனுர் மாதத்தில் ஒரு நாள் நமக்கு பூஜை பண்ணுறதுனாலே நமக்கு பலன் கிடச்சிரும் அப்படின்னு சாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. சஹஸ்ர அப்த அர்ச்சன பலம் தினேன ஏகேன லப்யதே அப்படின்னு. சஹஸ்ர அப்த 1000 வருடத்தை நம்ம பூஜை பண்ணால் என்ன பலனோ தினேன ஏகேன லப்யதே. ஒரு நாள் தனுர் மாதத்தில் நாம் சுவாமிக்கு பக்தியாக ஸ்ரத்தையாக பூஜை பண்ணாலே அந்த பலன் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு. அப்படிப்பட்ட விசேஷமான மாதம் தனுர் மாதம். அதனால் எல்லோரும் உஷக்காலத்துக்குள்ளே 4 மணிக்கெல்லாம் 3-4 மணிக்குள்ளே எழுந்திருச்சு சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்து குளித்து ஆச்சார அனுஷ்டானமாக சந்தியாவந்தனை, தேவர பூஜா சங்கேபம் பண்ணாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சுவாமிக்கு உக்கி நைவேத்தியெல்லாம் பண்ணிடணும். சூரிய உதயம் ஆனி கொஞ்ச நேரத்தில் பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டு நம்மளும் அந்த சாப்பாடு தீர்த்த பிரசாதம் எடுத்துக்கணும். முக்கியமாக ஹுக்கி கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் முழுசாக பார்ப்போம். மறுபடியும் இந்த தனுர் மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விசேஷம், நம்ம கலியுகத்தில் நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு பிரத்யக்ஷமாக நிறைய பேர் பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெற்ற நிறைய பக்தர்கள் இருக்காங்க. 5 பர்யாயங்களை முடித்த உடுப்பி பேஜாவர மடத்தோட விஸ்வேஷ தீர்த்த சுவாமிஜி, அவரை பற்றி சொல்லணுன்னே அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். யாரை கேட்டாலும் எனக்கு அவரை பற்றி ரொம்ப தெரியும், எனக்கு பர்சனலாக பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரையும்
அவர் நேசிச்சிட்டு இருந்தார். அவர் எப்போவுமே சொல்லுவார், வசுதைவ குடும்பகம். அவர் ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு. என்ன ஃபேமிலி, யார் ஃபேமிலின்னு கேட்டால், இந்த பூமி, இந்த உலகம்தான் என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு. ஸோ அவர் எப்போவுமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இடீ லோகக்ஷேமம், அந்த எண்ணத்தோடையே எப்போவுமே அவர் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட விஸ்வேஷ தீர்த்த சுவாமிஜியோட ஆராதனை இந்த தனுர் மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்னைக்கு இந்த வருஷம் அவருடைய ஆராதனை 22, 23, 24 டிசம்பர் 22, 23, 24 2025 பெங்களூரில் அவருடைய மூல பிருந்தாவனம் இருக்கிற இடத்துல மிக சிறப்பாக நடந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் 5000, 10,000ங்கிற கணக்கில் அன்னதானங்கள், வெறும் அன்னதானம் மட்டும் இல்லை, பூஜை புனஸ்காரங்கள், இதை எல்லாத்தையும் தாண்டி கிருஷ்ணர் கீதையில் சொல்கிற மாதிரி சர்வம் கர்மாக்கிலம் பார்த்தா ஞானைவ பரிசமாப்பியத்தை. நம்ம என்ன கர்மா செஞ்சாலும் அது எல்லாமே ஞானம் வரும்போது தான் நமக்கு முழுமை அடையும் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண விதத்தில் ஞான காரியங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அவருடைய ஆராதனையை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் மேலே நிறைய ஞான காரியங்கள் அந்த அவருடைய மூல விருந்தாவன சன்னிதானத்தில் நடந்திருக்கு, இன்னும் நடந்துகிட்ருக்கு. அவருடைய ஆராதனை மூல விருந்தாவன சன்னிதானத்தில் பெங்களூரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகத்தில் வேறு வேறு ஊர்களில், இப்படி எல்லா இடத்துலையும் அவருடைய சிஷ்யர்களாகட்டும் எல்லா வேறு வேறு ஊர்லேயும் அவங்கவுங்க ஆச்சார அனுஷ்டான முறைப்படி அலங்கார பங்கி பிராமண சமாராதனா, சில இடத்துல ஃபோட்டோ வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணி நிவேத்திய மங்களாரத்தி யதாசக்தி பிராமணருக்கு அன்னதானம் பண்ணுறது, சில இடத்துல சோஷியல் ஒர்க்ஸ் நிறைய முடியாதவங்களுக்கு அவருடைய பேர் சொல்லி ஹெல்ப் பண்ணுறது, இப்படி நிறைய அவருடைய பேரில் ஆராதனை அங்கமாக நிறைய விசேஷம் நடந்திருக்கு. பிரதிநித்தியம் டெய்லி அவருடைய நாமஸ்மரணை பண்ணணும். ஏன்னா அவர் எப்போவுமே சாஸ்திரம், அவருக்கு 2 கண் எப்போவுமே, ஒன்று தேசம், இன்னொன்று தெய்வம் அப்படின்னு. இந்த லோகம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பா. அப்படிப்பட்ட தெய்வத்தையும் நம்ம லோகம் நன்னா இருக்கணும், இந்த தேசம் நன்னா இருக்கணும்னு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும், டெய்லி பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னா இந்த தேசமும் அதுக்கேற்ற மாதிரி ஆன்மீகமாக சரியான வழியில் இருக்கணும். இது 2த்தையும் அவருடைய கண்ணாக பாவித்து அவர் அந்த 2த்தையும் நினச்சிண்டே எப்போவுமே லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்து அவர் பண்ணிட்டு இருந்தார். நம்மளும் கூட அவருடைய வழியிலே, அவர் விட்டு சென்ற பாதையிலேயே நம்மளும் கூட ஃபாலோ பண்ணி இந்த லோகக்ஷேமம், பகவானுடைய பக்தி, ஸ்ரத்தை, அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த லோகம் நன்னா இருக்கணும்னு என்றைக்குமே நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணணும், பகவானை பிரார்த்தனை பண்ணணும். இன்னும் இந்த தனுர் மாதத்தில் நிறைய மகான்களுடைய ஆராதனைகள் எல்லாம் வர இருக்குது. திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ரகுத்தம தீர்த்தருடைய ஆராதனை, அவருடைய மகிமையை பற்றியும் கூட இன்னொரு உபன்யாசத்தில் பார்ப்போம். நிறைய மகான்களுடைய ஆராதனை இந்த தனுர் மாதத்தில் வரும். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஜெகநாத தீர்த்தர் பாஷ்ய தீபிகாச்சார்னு இருக்கக்கூடியவர், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதின தீபிகா, சூத்திர தீபிகா எழுதுனதுனால அவருடைய பேர் பாஷ்ய தீபிகாச்சாரியா அப்படின்னே பிரசித்தம். அவருடைய பேர், உண்மையான பேர் ஜெகநாத தீர்த்தர். இப்படி நிறைய மகான்களுடைய ஆராதனை, பகவானுக்கு பிடித்தமான ஒரு நாள் பகவானை பக்தி ஸ்ரத்தையாக நம்ம பூஜை பண்ணாலே 1000 வருடத்துடைய பலன் கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தை நம்ம யாரும் வேஸ்ட் பண்ணாமல் காலையம்பர உஷக்காலத்திலே சீக்கிரம் எழுந்திருச்சு சுவாமி பூஜையை பண்ணி நம்ம எல்லாரும் அதோடைய பலனை அடையணும். நம்ம மட்டும் பண்ணாமல் நம்மளுடைய சந்ததி, நம்முடைய குழந்தைகளுக்கும் அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கும் கூட இந்த நல்ல விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம மட்டும் காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணி எல்லாம் மட்டும் பசங்க வந்துட்டு 10 மணி ஆனாலும் தூங்கிகிட்டே இருக்க நம்ம விடக்கூடாது. இன்றைக்கி எல்லாம் ஹாலிடேஸ்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் கூட பசங்களுக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு எப்படி பூஜை அப்பாவோ தாத்தாவோ எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்து அவங்களுக்கும் அடுத்த வர ஜெனரேஷன்ஸுக்கு கூட அந்த சம்ஸ்காரத்தை, நல்ல விஷயத்தை நம்ம கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது தான் நம்மளுடைய ஆன்மீகம், நம்மளுடைய கல்ச்சர் அப்படியே அது விடாமல் தழைச்சி வந்துட்டே இருக்கும். அந்த பாக்கியத்தை அந்த எல்லா குருவும், அந்த குருவுடைய அந்தர்யாமியாக இருக்கிற பகவானும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டே, காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனபதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.